ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகே இன்னை வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியராஜையும் மலரையும் அவங்களுடைய அத்தை தேவையில்லாமல் திட்டாங்க. பாக்கியராஜா அவங்களுடைய அம்மாவை எதிர்த்து எதுவுமே பேச முடியாமல் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. மலர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மதி தான் அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக வந்தாங்க. அடுத்தடுத்து மலரை டார்ச்சர் பண்ணும்போது கூட அவங்க தான் சப்போர்ட்டிவாக நின்னாங்க. மலருக்காக லீவ் போட்டுட்டு இன்றைக்கெல்லாமும் காலேஜுக்கு நான் போகலன்னு அவங்க கூடயே இருந்தாங்க. அவங்களுடைய மாமாவையும் இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு கேட்டதுனால அவருமே கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. மதி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மாற்றணும், அவங்களும் மனுஷங்க தானே, ஓடி ஆடி எவ்வளோ வேலை செய்வாங்க, ஏன் எல்லாரும் இப்படி இவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தான் அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அதாவது நினச்சி கூட பார்க்கல. எனக்கு பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறத விட முதல்ல அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலருக்காக யோசிக்கிறாங்க. மதி அப்படி யோசிச்சு தான் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. ஈவினிங் போல் சுரேஷ் வீட்டுக்கு வராரு. எல்லாருக்குமே மலர் ஓடி ஓடி காஃபி போட்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் குடித்ததுக்கப்புறமா திரும்பவும் அதை எடுத்து வாஷ் பண்ணுறாங்க. நைட் சாப்பாடு சமைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே நைட் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் படுத்து தூங்கிடுறாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா அவருடைய மாமா இன்னமும் கோவத்தில் தான் இருக்காங்க. சுரேஷோடைய அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. ஏங்க அப்படின்னு பேசாத நீ அப்படின்றாங்க. பொண்ணு அவள் எப்படி பேசுகிறா பார்த்தியா, ஏன் இந்த வீட்டில் நான் எதுக்குமே எனக்கு உரிமை இல்லையா, அவள் இதெல்லாம் செஞ்சால் இவளுக்கென்ன வந்துச்சு, மருமகளாக எவ்வளோ அதெல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுருக்கணும், ஆனால் அவள் எதையும் செய்ய விட மாட்டா, செய்கிறவளையும் கெடுத்து விடுறா அப்படின்ற மாதிரி தான் அவர் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நானுமே அவகிட்ட பேசிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா இனி அப்படின்றாங்க. நாமளும் ஒவ்வொரு தடவை இப்படி தான் நம்புகிறோம், ஆனால் அவள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா கோவத்திலே இருக்காங்க. சரி விடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு. இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் இப்படியே விடக்கூடாது, சுரேஷ்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு நாமளும் ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை கூப்பிட்டு பேசிட்டு தான் இருக்கோம். அவர்கிட்டயே நாமளும் எத்தனை தடவைங்க சொல்கிறது, சின்ன குழந்தை மாதிரி, நான் கல்யாணம் பண்ண வச்ச பொண்ணு தான் சரி இல்லையா சுரேஷ்க்கு, அதனால தான் அந்த பொண்ணு நடக்கிறதெல்லாம் என்னை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, சின்ன குழந்தை மாதிரி இல்லை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு மாப்பிள்ளையும் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாது இல்லைங்க அப்படின்றாங்க. அதுவும் சரிதான், ஆனால் இவளோட அட்டகாசம் தாங்க முடியலையே அப்படின்றாங்க. விடுங்க, போக சரியாக போயிடும் அப்படின்னு பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இவங்க இதை அனுசரித்து அவங்க தான் போய் ஆகணுமே தவிர மதியம் எதையுமே அனுசரித்து போக மாட்டாங்க. நைட்டு சுரேஷ் ரூமில் இருக்கார். மதியம் மலர் கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு வேலையில் முடிச்சுட்டு அவர் ரூமில் போய் படுக்கலான்னு போகிறாங்க. பாக்கியராஜும் அதே மாதிரி தான் பாப்பாவை பார்த்துக்கிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்ருக்காரு. அவர் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கார். வந்ததுலேருந்தே மலர்கிட்ட சரியாக டைம் கூட கிடைக்கல. அவர் அம்மா பேசினதுக்காக வருத்தப்பட்டு மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு நேரம் கூட கிடைக்கல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே மலர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் லேட்டாக தான் வருவாங்கன்னு நல்லாவே தெரியும் பாக்கியராஜுக்கு. அந்த 4 செவத்துக்குள்ள மலருக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்ல முடியுமோ அவ்வளோ ஆறுதலையும் பாக்கியராஜ் செய்கிறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே அந்த 4 செவத்துக்கு வெளியிலையும் சப்போர்ட்டாக நிற்கிறது மதி மட்டும்தான் மலருக்கு. மலரோட மனசில் மதி ரொம்பவே உயர்ந்து நிற்கிறாங்க. சாரி மலரு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க இப்போ சாரி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, காலையில் அம்மா பேசினது அப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் எதுவுமே பேசவும் முடியல, சாரி மலரு, தப்பு தான் அப்படின்றாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, பாப்பாவை நான் தானே விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் என்னமோ கூட்டிகிட்டு போகலான்னு தான் சொன்னீங்க, எனக்குமே அங்கே பாப்பாவை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைனாலையும் அம்மாவும் தம்பியும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பாங்க, விடுங்க, அத்தை பேசினதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, இதெல்லாம் எனக்கு புதுசாக, நான் கொஞ்ச நாள் இதை பற்றி கவலைப்படுவேன், அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் என் வேலையை பார்ப்பேன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இல்லை மரல, இவ்வளோ நாளாக நான் ஒன்று புரிஞ்சிக்கல, இப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. பரவாயில்லையே பாக்கியராஜ், இப்போ எல்லாம் என்னை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மலர் சொல்லிட்டுருக்காங்க. என்னடி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாங்க. எனக்கு எதுக்குங்க கவலை, இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க, அதுவும் இந்த 4 சேரத்துக்குள்ள நைட்டான என்கிட்ட இன்றைக்கி எல்லாம் நடந்ததை சொல்லி நானும் உங்ககிட்ட வருத்தப்படுவேன், நீங்களே எனக்கு ஆறுதல் சொல்வீங்க, ஆனால் இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே எனக்கு ஒரு ஆள் வந்தாச்சு இல்லை, நான் ஏன் இனி கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மதி இருக்கா இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலர். என்ன சொல்கிற, ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறமா என் கூட என்னை சமாதானப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் அடுத்து மாமா என்னை தொடர்ந்து வேலை வாங்கும்போதும் மதி எனக்காக அவங்கக்கிட்ட பேசினா உங்கள் அப்பாவே கோவமாகி எந்திரிச்சு போயிட்டார் தெரியுமா, அத்தையும் பயங்கரமாக கோவமாக கட்டிட்டு போயிட்டாங்க, ஆனால் ஒன்றுங்க, மதி எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுனால எனக்கு எல்லாத்தையும் மதி சொல்லி கொடுக்குறா, அவள் சொல்லி கொடுத்து தானே அதெல்லாம் செய்கிறேன்னு மதிக்கு தாங்க கெட்ட
கெட்ட பேர், வேண்டான்னு சொன்னாலே அவன் கேட்க மாட்டேன்றா, எனக்காக அவள் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையே மலர், மதி இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான். ஏன் சுரேஷ்க்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இவங்க 3 பேருக்கும் ஏற்ற மருமக தான் மதின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. பாக்கியராஜ், ஏங்க என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் புரியுது. இந்த குடும்பத்தில் நான் அடங்கி இருக்கிற மாதிரி இல்லாமல் மதி எல்லோரும் எதிர்த்து கேள்வி கேட்டு இவங்க எல்லாரும் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி மதி தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறீங்களா? ஆனால் இதனால் என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது? எனக்கு அதுதான் சத்தியமாக புரியல. மதிக்கு தான் கெட்ட பேர் வருது. எது ஒன்றும் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலையும் யாருமே மதியை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன் சுரேஷ் கூட ஒரு தடவை கூட மதிக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதே கிடையாது. நீங்களும் நானும் தான் சப்போர்ட்டுக்கு நிற்கிறோம். ஆனால் நம்மளை யார் இங்கே மதிக்கிறான்? நமக்கே இங்கே மரியாதை இல்லை. மதிக்காக நம்ம சப்போர்ட்டுக்கு நின்னா மட்டும் என்னங்க ஆக போகுது? தங்கராஜனை தான் எல்லாருக்குமே பெருசு, மாப்பிள்ளையை தானே பெருசாக நினைக்கிறாங்க. அவர் பார்த்து கட்டி வச்ச பொண்ணு தானே. எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வேறு அவரு கூப்பிட்டுட்றாரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியலங்க அப்படின்றாங்க. விடு மலரே, எல்லாம் சரியாக போயிடும். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. அதான் மதி உனக்கு இருக்கான்னு சொல்கிறல்ல, இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது உங்களுக்கு கடமை முடிஞ்சிடுச்சு. இனி யார் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் நம்ம மலருக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டாம். ஸோ மதி இருக்கான்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்க போகிறீங்க அப்படி தானே அப்படின்னுவோம். அப்படி சொல்லலடி, நான் இல்லாதப்போ வீட்டில் உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா மதி இருக்கால அப்படின்றாங்க. எல்லா நேரமும் மதி என் கூடவே இருக்க முடியுமாங்க அப்படின்றாங்க. சரி விடு மலரே, எல்லாம் சரியாக போயிடும். கண்டிப்பாக மதினாலே இந்த வீட்டில் மாற்றம் ஏற்படும். யாருமே மதியை மாற்ற முடியாது அப்படின்றாங்க. ஆமாங்க, சரி விடுங்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அப்பாவோடைய யாரோ தங்கச்சியோட பொண்ணு, அவங்களுடைய நாத்தனார், அவங்களுடைய மாமியார் எல்லாரும் வீட்டுக்கு வரதா மாமா சொல்லியிருந்தாரு. நாளைக்கு அவங்க வராங்களாமா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியராஜ், என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆமாங்க, காலையிலே மாமா என்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்க. 3 பேர் வராங்களா, இங்கே தான் ஒரு 4-5 நாளைக்கு தங்க போகிறதா சொன்னாங்க அப்படின்றாங்க. என்ன மலர், ஏற்கனவே இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ பண்ணுவ, இப்போ 3 பேர் எக்ஸ்ட்ரானா அவங்களுக்கும் சேர்த்து நீ சமைக்கணும்ல அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுங்க, வர்றது யார்? உங்கள் மாமா, அதாவது ஏன் மாமாவோடைய சொந்தக்காரங்களாச்சு. அவங்களை கவனிக்கலைன்னா என்ன பேச்சு பேசுவார். விடுங்க, என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாளைக்கு சமைக்க போகிறா, வேறு எதுவுமே கிடையாது. சமைக்கிறதானே எனக்கு புதுசானு எதையுமே பெருசாக எடுத்துக்காம மலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலாக படுத்து தூங்கிடுறாங்க. பாக்கியராஜுக்கு மலரோட வழி புரிஞ்சாலையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா அப்பா அந்த ஸ்தானம் அவர் எதையும் செய்ய விடாமல் மறைக்குது. மனைவிக்காக நிற்கிறதா இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்காக நிற்கிறதா? நாம் ஆசைப்பட்ட பொண்ணை நம்ம விரும்பி தன்னோட வீட்டில் விருப்பம் இல்லாமல் நம்ம ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருந்தோம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மலர் இந்த வீட்டில் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா இருக்கோம். ஸோ அது ஒரு அவங்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் தாண்டி ஒன்றா குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுன்றதை தாண்டி நாம் அப்பா அம்மா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் 2ஆக உடைஞ்சு போயிடக்கூடாது. அப்பா அம்மாவை நம்ம எதிர்த்து பேசிடக்கூடாது. அது மலருக்கும் கெட்ட பேர் தான், நமக்கும் கெட்ட பேர் தான் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ குடும்ப தலைவராக, அதாவது பொறுப்பாக மூத்த மகனாக அவருக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணியும் ஒரு சில விஷயங்களை பேசியும் பாக்கியராஜ் இப்படியே போயிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு இங்கே சுரேஷ் ரூமில் இருக்கும்போது மதி போயிட்டு தூங்க போகிறாங்க. என்ன இப்போல்லாம் வர லேட்டாக வர, பரவாயில்லையே, அப்போல்லாம் ரூமை விட்டு எந்திரிச்சு போகவே மாட்டேன், இப்போது என் அன்னைக்கு கூடவே சப்போர்ட்டாக இருக்க போல இருக்கே, கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரையா, குட், இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீ அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு சிம்பிள், அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. மதிக்கு வருதுங்க பாருங்க கோவம். இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணி கஷ்டப்படுறாங்கன்றதுக்கு ஒரே காரணத்தினால தான் உங்கள் அண்ணிக்கு சப்போர்ட்டாக நான் அவங்க கூட நிற்கிறேனே தவிர வேறு எந்த காரணமும் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, சரிங்களா? உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு, உங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ கூட என் மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் அதை மட்டும் தான் செய்கிறேன். உங்கள் அண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அது உங்களுக்கு பெருசாகவே தெரியலையா? அவங்க அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கணுமா? அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. பாப்பாவை விட்டுட்டு போனதுனால அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கள காலையில் அந்த திட்டினாங்க. அவங்க எவ்வளோ அழுதுட்டாங்க தெரியுமா? அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். இன்னைக்கிழமும் கூட சப்போர்ட்டுக்கு நின்னேன். தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கற்பனை பண்ணிக்காத, அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லவும், திமிரு, இவளுக்கு உடம்பு ஃபுல்லாக திமிரு, நம்ம சொல்லத்தையே கொஞ்சம் கூட கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் அவர் பாட்டுக்கு அவருக்கு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. அப்போது மதியம் அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ மறுநாள் காலையில் வழக்கம் போல் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. மலர் கரெக்டாக மீனா, ராஜி, கோமதி எல்லாரும் போயிட்டு அங்கே சென்னையில் அவங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கவும் அவங்களுடைய அத்தை மாமா ஓடி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பரவாயில்லையே, நம்ம வீடு மாதிரி இந்த வீடும் பழைய காலத்து வீடாகவே இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கோமதி வீட்டை பற்றி பேசிகிட்டே போகிறாங்க. பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியிலே கோயில் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் நான்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா? அந்த குடுப்பனை ஒன்று தான் இல்லை அப்படின்றாங்க.
அப்படின்றாங்க. அத்தை விடுங்க, மாமாவை விட்டு ஒரு கோயில் கட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி மீனா பேசிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. அத்தை இனி என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனா உள்ளே போகிறாங்க. ஏய் பேசாமல் அமைதியாக வாடி, வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. மலரு இங்கே பார், நான் சொல்லியிருந்தேன்ல எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு உடனே இந்த வரமாமா அப்படின்னு மலரு வேக வேகமாக 3 பேருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு எடுத்துகிட்டு ஓடி வராங்க. வந்த உடனே இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு குடிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை சொன்னதுக்கப்புறமா இவன் மருமக பாக்கியராஜோடைய மனைவி மலரு அப்படின்றாங்க. இது என் 2வது பையன் சுரேஷ், இது அவளுடைய பொண்டாட்டி மதி அப்படின்றாங்க. இது மலருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது சித்தார்த்து, இது என் பொண்ணு அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உட்காருங்க அப்படின்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க, உன் புருஷன் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அம்மா இதுதான் உன் மாமியாரா, நீ ஓடி போனேன்னு சொன்னல, உன்னை உங்கள் வீட்டில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு அவங்க அத்தை இதை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு வந்துருங்க கேட்டால் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு மதி மலருடைய காதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வேணான்னு உடனே அவங்க கேட்டு போகிறாங்களே, என்ன விடு அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அக்கா பொண்ணுல கேட்குறத கேட்கட்டும், அதுக்கு மேலே அவங்களுடைய விருப்பம் அப்படின்றாங்க. அப்போ தான் அதெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு மீனா மண்டி ஆட்டுறாங்க. என்னடி இது இப்படி பேசுகிறாங்க வந்த உடனே அப்படின்ற மாதிரி தான் கோமதி நினைக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னோம் வேணாம் கேட்டிங்களா அப்படின்றாங்க. வந்து பாதாள குழியில் விழுந்துட்டிங்களா, இன்னும் போகிற வரைக்கும் மேலே எழுந்திரிச்சு போகிற வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் மாட்டிக்கிட்டோம் போங்க அப்படின்ற மாதிரி தான் மீனா பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா சொல்லும்போது கூட எனக்கு அவ்வளோவும் பெருசாக இந்த வீட்டை பற்றி எதுவும் தெரியல அத்தை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் முதல் அட்டெம்ப்ட்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி தான் இங்கே ராஜி பேசிகிட்டு இருக்கவும், நீ வேறு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அமைதியாக ரெடி அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனாக்கிட்டேயும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்திருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அத்தை ராஜிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவங்க வீட்டு ஆளுங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, நான் ரேவதியை வர சொல்கிறேன், மாப்பிள்ளையும் ரேவதியும் உங்களை வந்து பார்த்தா சந்தோஷப்படுவா, மீனா நான் வர சொல்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எவரஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.